Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு vlog பார்த்தீங்கன்னா என்னோட ஈவினிங் டு நைட் டைம் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஈவினிங் 6:30 to 7 o'clock வந்து குழந்தைக்கு வந்து டின்னர் வந்து கொடுத்துருவேன். நான் வந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு இன்னைக்கு நைட்டுக்கு என்ன கொடுக்க போகிறேன்னா ஓட்ஸ் வந்து கஞ்சி கொடுக்கலான் இருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் வந்து நான் வந்து பவுடர் பண்ணிட்டேன். கொஞ்சமாக வந்து பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருவேன். அதிலிருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு 150 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா கஞ்சி அளவுக்கு நம்ம வந்து காய்ச்சி எடுத்துக்கணும். ஓட்ஸ் கொடுக்கறதால வந்து வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி பயப்படலாம் தேவையில்லை. ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஓட்ஸ் கொடுக்கறதால டைஜஸ்ட்டுக்கு ரொம்ப வந்து யூஸாக இருக்கும். சேம் அதே மாதிரி நீங்கள் டெய்லி கொடுக்க தேவையில்லை. 3 days ஒன்ஸ் வந்து நீங்கள் ஓட்ஸ் வந்து டின்னருக்கு இல்லைனா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த மாதிரி டைமுக்கு வந்து கொடுக்கலாம். இதில் வந்து நம்ம சால்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சுகர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, டைரெக்டாகவே கொடுக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து 1 year வரை வந்து எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 10 minutesலேயே இந்த ஃபுட்டு ரெடி பண்ணிடலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். 7th monthக்கு மேலே இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த ஃபுட்டு வந்து நீங்கள் கொடுக்கலாம். பேபிக்கு ஃபுட்டு கொடுத்ததுக்கு பிறகு நைட்டுக்கு வந்து இன்றைக்கி மஷ்ரூம் குருமா தான் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டுக்கு கிடைக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் பட்டை 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி வெங்காயத்தை வந்து லைட்டாக வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் ஓரளவு வதங்கினா கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக வந்து நம்ம பச்சை மிளகாய் வந்து எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் ஆனியனும் தக்காளியும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து குழம்புக்கு தேவையான பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கு பிறகு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி வந்து 2 எடுத்துருக்கிறதால புளிப்பு டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக தான் ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கிறது. இப்போ இந்த ராஸ்மல்லாம் போனதுக்கு பிறகு இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலாக்காக வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் தூள் வந்து கூடவோ குறைச்சிக்கவோ செய்யுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு பிறகு காளான் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன். 200 grams அளவுக்கு எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை சேர்த்துட்டு காளானுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த மசாலாலாம் வந்து கோட் ஆகிற மாதிரி பிரட்டி விடுங்க. இப்போ நம்ம காளானுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு காளானை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மஷ்ரூம் வந்து 3/4 வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு குருமாக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை கலந்ததுக்கு பிறகு நல்லா வந்து கொதி வரணும். இந்த குருமா வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 minutes ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இன்னைக்கு வந்து நான் இட்லிக்கு தான் வந்து இந்த குருமா வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக டிஏஓ லிக்விட் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. வினிகர் வந்து நீங்கள் சிந்தட்டிக் வினிகர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாத்திரம் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த லிக்விட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து க்ளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ளீனிங் லிக்விட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வந்து வைப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். நான் வந்து கேஸ் ஸ்டவ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டைல்ஸ் க்ளீன் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து செல்ஃப் வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். சேம் அதே மாதிரி நம்ம கிச்சனில் வந்து கவுண்டர் டாப் கார்னர்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டோம் டெய்லி அப்படின்னா எறும்பு தொல்லை இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டேப் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் வந்து இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா துருப்பிடிக்காமல் நீட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம வினிகர் ஆட் பண்ணியிருக்கிறதால நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது அந்த எண்ணெய் பிசுதான் ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். அட் த சேம் டைம் பார்க்கவும் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி டிஏஓ லிக்விட் வந்து நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 1 வீக் ஒன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம்னா நமக்கு வந்து அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். அட் த சேம் டைம் நம்ம டீப் க்ளீன் பண்ணும்போது நம்ம வந்து டெய்லி இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு டீப் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ டைமும் நமக்கு சேவ் ஆகும். நம்ம மேக்ஸிமம் வந்து கிச்சனில் தான் இருப்போம். ஸோ கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கு பிறகு நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா காலைல ஏஞ்சி சமைக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கையோட வந்து அந்த கிளாத் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டே வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்போம். கவுண்டர் டாப் துடைக்கணும், கேஸ் ஸ்டவ் துடைக்கணும். அதை கையோட வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணதை வாஷ் பண்ணிவிட்டு காய போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த vlog இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.